மகளே குகுது கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் இருக்குமா இருக்காதா, யாரு பெஸ்டா குக் பண்ண போறாங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு டாஸ்க்கும் வச்சிருந்தாங்க. அன்மேட்ச்டு காம்போ அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன ஏதுன்றதை எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அது கொஞ்சம் நல்லா இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. அட்வான்டேஜோட டாஸ்க் வின்னர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல ராஜு மற்றும் டிராவிட் அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அன்மேட்ச்டு காம்போ அப்படின்ற டாஸ்கை ரிவீல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனை கேளுங்களா, நானே ஷாக் ஆயிட்டேன். அந்த காம்பினேஷனை கேட்கும்போது பிரானும் ஆரஞ்சும் எப்படா பிரானும் ஆரஞ்சும் சேர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. மட்டனும் ஆப்பிளும், மட்டனு கூட ஓகே, ஆப்பிள் என்ன மட்டன் ஆப்பிள், இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இது வரைக்கும் குகுது கோமாளில பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டை வச்சு இல்ல வெஜிடபிளை வச்சு ஃப்ரூட்டை வச்சு பேர் பண்ணதெல்லாம் ரொம்ப ரேரு. இது மூணாவது சிக்கன் வித் பைனாப்பிள், சிக்கன் பைனாப்பிள் இதுவும் டிஃப்ரெண்ட். நாலாவது ஃபிஷ் அண்ட் கேபேஜ். ஓகே, இந்த நாலும் இதுல யார் யாருக்கு என்ன வருது, அவங்களுக்கு அவங்க ஆப்போனன்ட். ஸோ ஒரு 2 பேர் ஒரு டிஷ்ஷை சமைக்க போறாங்க, அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர் அப்படின்றதான். அதுவும் குறிப்பா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற நபர் இந்த ஃபேஸ் ஆப்பை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க எலிமினேஷனுக்கு போக மாட்டீங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாக்கியா அண்ட் வினோத் எடுக்கிறாங்க பிரான் அண்ட் ஆரஞ்சு. பிரான் அண்ட் ஆரஞ்சு ஆப்போசிட்ல யாரா வரா அப்படின்னு பார்த்தா சாந்தா அண்ட் மகேந்திரன். பிரான் அண்ட் ஆரஞ்சு, ஏன்னா சாந்தா அண்ட் மகேந்திரன் பாக்குறதுக்கு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. குக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேற ரகம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங் இந்த பேர் வரணும் போதே பார்த்தீங்கன்னா பாக்கியா முகத்தில் கொஞ்சம் பதட்டத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுது பாக்கியா அண்ட் வினோத் கிட்ட. ரெண்டாவது அரவிந்த் அண்ட் சந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் கேபேஜ். டிராவிட் அண்ட் ராஜுக்கும் வந்து ஃபிஷ் அண்ட் கேபேஜ். இவங்க 2 பேருக்கும் பேர் ஆயாச்சு. ஓகே, நிஷா அண்ட் ரியாஸுக்கு சிக்கன் அண்ட் பைனாப்பிள். மஞ்சுநாதன் அண்ட் ராஜேஸ்வரிக்கு சிக்கன் அண்ட் பைனாப்பிள். நிஷா மஞ்சுநாதன் நல்ல காம்பினேஷன், ஏன்னா இதுக்கு முன்னாடியும் உங்க 2 பேருக்கு காம்படிஷன் நடந்திருக்கு. மஞ்சுநாதன் அப்பயும் டாமினேஷன் பண்ணார், இந்த வாட்டியும் வருதுன்னும் போது நிஷாக்கும் கொஞ்சம் ஐயோ இவரா ஆல்ரெடி நம்மள ஒரு வாட்டி பீட் பண்ணியிருக்கிறாரு, இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பதட்டம் வந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் தென் லாஸ்டா பார்த்தீங்கன்னா சம்யுக்தா அரவிந்துக்கு சம்யுக்தா அரவிந்த் அனிருத்தாக்கு வந்து மட்டன் அண்ட் ஆப்பிள், சித் அண்ட் ஸ்ரேயாக்கு மட்டன் அண்ட் ஆப்பிள் பேர் ஆயிடுச்சு. இதுக்கு கொடுக்க போற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. ஸ்டார்டர் பண்ணணும், மெயின் டிஷ் கிடையாது, ஸ்டார்டர். ஒரு பைட் பண்ற மாதிரி, ஒரு வாய் டேஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டார்டர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1 மணி நேரம் டைமிங் கொடுத்தாச்சு. இதுல அட்வான்டேஜ் வின் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கணும் இல்லையா. என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இந்த 4 டிஷ்ல உங்களுக்கு தேவையான டிஷ்ஷை நீங்க மாத்திக்கலாம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்ன முடிவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டன் எடுக்கிறதா இல்ல ஃபிஷ் எடுக்கிறதா, மட்டன் எடுக்கிறதா, ஏன்னா அவங்களுக்கு ஃபிஷ் வந்திருக்கு, மட்டன் நல்லா வருமானு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அங்கேயே ஒரு பக்கம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, இம்மா பார்த்து பண்ணுமா, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஃபர்ஸ்ட் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டன் ஆப்பிள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி அப்படியே மட்டன் ஆப்பிள் எடுத்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மட்டன் ஆப்பிள் எடுத்த உடனே யாருக்கு மட்டன் ஆப்பிள் வந்திருந்தது, சம்யுக்தா அண்ட் அனிருத் வந்திருந்தது இல்லையா. ஸோ அவங்களுக்கு மட்டன் ஆப்பிள் அப்படியே மாற்றின உடனே இவங்க போயிட்டாங்க, இன்னொரு ஆளுக்கு போய் அப்படியே சேஞ்ச் ஆகி டிராவிட் ராஜி மற்றும் சங்கீதா அரவிந்த் மட்டன் ஆப்பிள் அமையாயிருச்சு. அடுத்து இங்க ஃபிஷ் அண்ட் இது யாருக்கு போச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு கப்பலுக்கு மாறிடுச்சு அப்படியே. ஓகே, இதுக்கு நடுவில் அட்வான்டேஜ் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் இருக்கு. இந்த ஆர்ட்டை அப்படியே 2ஆ பிரிச்சிருப்பாங்க, துண்டு துண்டா இருக்கும். இது 2த்தையும் ஒன்று சேர்க்கணும்னா 2 கைகள் தேவை. ஒரு கை குக்கோட கை, இன்னொரு கை கோமாளியோட கை. இது 2த்தையும் இவங்க 2 பேர் இப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த டாஸ்கை பண்ணணும். ஓகே, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வர்றது. ஸோ கோமாளி வந்து அந்த சமைக்க தெரியாத கப்பலில் ஒரு நபர்கிட்ட சொல்லி டெமோ பண்ணி அங்கே மாற்றி மாற்றி எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய சம்பவமாக போயிட்டு இருந்தது. ஓகே, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு நடுவில் ஒவ்வொரு அந்த இண்டூரன்ஸ் வச்சதுக்கப்புறம் ரோஜா வந்து ஒவ்வொரு டேபிளாக வந்து டிஸ்கஷன் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஸ்கஷன் ஜோனுக்கு போனாங்க. இது ஒரு இது போனதுக்கப்புறம் அந்த நடு செக்மெண்ட்ல அவ்வளோ பெரிய காமெடி செக்மெண்ட்லாம் இல்லை. அடுத்து டைமிங் முடியுது. ஃபர்ஸ்ட் டிராவிட் அண்ட் ராஜி மற்றும் சங்கீதா அண்ட் அரவிந்த் இவங்க 2 பேரும் மட்டன் அட்வான்டேஜ் வாங்கி மட்டனு, இவங்களும் மட்டன் வந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன டிஷ்னா NH44, என்ன NH44 ரோடு நம்பரை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஒரு காஷ்மீர் டிஷ்ஷை பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பண்ண டிஷ்ஷில் கொஞ்சம் ஒழுங்கா வேகலை, அதுல கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் ஒழுங்கா வேகாம கொஞ்சம் டிஷ் இதுவாயிடுச்சு போல. அதுலயே 2 விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு மட்டன் ஒன்று சூப் ஒன்று பண்ணியிருக்காங்க போல. இதுல மட்டன் குக் ஆகல, சூப் நல்லா இருந்திருக்கு. இது 2த்துல ஏதாவது ஒரு டிஷ்ஷை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
சரி நாங்க மட்டனை செலக்ட் பண்ணிக்கிறோம், மட்டன் ஓகே தான் அப்படின்னு மட்டனை செலக்ட் பண்ணாங்க. அதுதான் அங்க பெரிய பிரச்சனையா போச்சு. மட்டன் ஒழுங்கா குக் ஆகல, எதுவுமே சரியாகலன்ற மாதிரி ஆப்பா போயிடுச்சு. அதுக்கு ஃபிஷ்ஷே வச்சு அவங்க ஒழுங்கா பண்ணிருக்கலாம் போல. அட்வான்டேஜை எடுத்து மத்தவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆக்கலான்னு பார்த்தா இவங்க எடுத்த அட்வான்டேஜா அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறிடுச்சுன்றதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். அதுல ராஜ் அப்பயே சொன்னாரு நம்ம ஃபிஷ்ஷே பண்ணலாம்னு, ஆனா அவங்க கேட்கல. அடுத்து சங்கீதா அண்ட் அரவிந்த் ஆப்போனன்ட்ல அவங்க வந்து மட்டன் போச்சாப்பிலோ என்னமோ சொன்னாரு. அவர் அதுல குறிப்பா அந்த சாசேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபியூஷன் மாதிரி போல 2 விஷயத்த வச்சு ஃபியூஷன் பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் அந்த கான்செப்டை ட்ரை பண்ணது செமையா இருந்தது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு மோசமா போச்சு. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தாலுமே அந்த ட்ரை பண்ணதுக்கே ஒரு பாராட்டுன்னும் போது டெஃபினெட்லி சங்கீதா அரவிந்த் தான் அந்த டாஸ்க்கு ஜெயிக்க போறாங்க. அவங்க ஜெயிச்சாச்சு. ஸோ சேஃப் ஜோன் போயாச்சு. டிராவிட் அண்ட் ராஜ் டேஞ்சர் ஜோன். அடுத்து அனிருத்தா அண்ட் சம்யுக்தா மற்றும் சித்து ஸ்ரேயா இவங்க 2 பேரும் ஃபிஷ் மாத்தி விட்டாங்களே. ஃபிஷ் கிராக்கெட் அண்ட் கோகனட் சம்திங் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி அது ஒரு விஷயத்த அந்த 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 லேயர்ஸை பார்க்கும்போதே டிஃப்ரெண்டா இருந்தது. டாப் நாச் வேற மாதிரி அனிருத்தா அண்ட் சம்யுக்தா அந்த டாப் நாச் வாங்கி அப்பயே திஸ் இஸ் த பெஸ்ட் டிஷ் இன் குக் வித் கோமாளி சீசன் 7 இந்த 4 வாரத்துல அப்படின்ற ஒரு பாராட்டியுமே பெறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க தான் இந்த வாரத்தோட செஃப் ஆஃப் த வீக் அப்படின்றது. ஏன்னா மாதவட்டி அப்படி பேசினார், அந்த அளவுக்கு இருந்தது. அடுத்து சித்தியன் ஸ்ரேயா மீன் உருண்டை குழம்பு அப்படின்னும் போது அதுல கொஞ்சம் புளிப்பும் அதிகமாயிருச்சு, உப்பும் அதிகமாயிருச்சு. அதனால கொஞ்சம் இவங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு. அப்படி கணக்கு எடுக்கும் போது அனிருத்தான் சம்யுக்தா அந்த ரவுண்டு ஜெயிக்கிறாங்க. சித்தியன் ஸ்ரேயா சரியா பண்ணல, டேஞ்சர் ஜோன். அடுத்து மஞ்சுநாதன் ராஜேஸ்வரி கோல்டன் பைனாப்பிள் சிக்கன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் பண்ணியிருக்கிறதே பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சு அவருக்கு. ஏன்னா அந்த ஏரியால இருந்து வந்து இந்த மாதிரி யோசிச்சு பண்றதுக்கே ஒரு பெரிய வேணும். அதுக்கு ஒரு பாராட்டுகளுமே கொடுத்து நல்லா பண்ணிருக்கீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இதுல குறிப்பா ராஜேஸ்வரி 4 நாள் ட்ரைனிங் எடுத்து மஞ்சுநாதனுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. அடுத்து நிஷா அண்ட் ரியாஸ் அதுல குறிப்பா டிஜே பிளாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அடிப்பொலியா இருந்தது. அவர் பேசினது எல்லாமே. பட் என்ன இவங்க பண்ண சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகி கல் மாதிரி ஆயிருச்சு, கொஞ்சம் சால்ட் அதிகமாயிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் மற்றபடி நிஷாக்கும் ஒரு நல்ல கமெண்ட் வந்தது. நிஷா பண்ணதுலேயே பெஸ்ட் டிஷ் இதுதான் அப்படின்ற ஒரு கமெண்ட் வாங்கியிருந்தாங்க. பட் மஞ்சுநாதன் அண்ட் ராஜேஸ்வரி அந்த டாஸ்க் ஜெயிச்சாச்சு. லாஸ்டா சாந்தா மகேந்திரன் மற்றும் பாக்கியா வினோத் அவங்க வந்து இறால் தொக்கு அந்த ஆரஞ்சு இறாலும் வச்சு வேற மாதிரி ஒரு ஃபிளேவரை கொடுத்து செமையா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதில் குறிப்பா அந்த சாசஸ்லாம் செமையா இருந்ததுன்ற மாதிரி வாங்கியாச்சு, இவங்களுக்கு நல்ல பேரு. அடுத்து பாக்கியா அண்ட் வினோத் வந்து எது சீஸ் பிரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஆரஞ்ச் சாஸ் நல்லா இருந்தது. அந்த பிரான்ல கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு போல, ஓவர் குக் ஆயிடுச்சு. சாஸ் சூப்பர் இது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலி சம்யுக்தா அது சாந்தா அண்ட் மகேந்திரன் இந்த டாஸ்க் ஜெயிச்சு பாக்கியா அண்ட் வினோத் டேஞ்சர் ஜோன். ஓவரால் ஸ்கோர் போர்டு எடுத்து போகும்போது 2 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. ஒன்று இவங்க டிராவிட் அண்ட் ராஜ், 2வது நிஷா அண்ட் ரியாஸ். இதுல யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்ற ஒரு பதட்டத்துக்கு எடுத்துட்டு போனோடனே உடனே மீனான்ற பாருங்க ரோஜா மேம் என்ன சொல்லிட்டாங்க, 2 வாரம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, 2 வாரம் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய் கான்ட் யூ கிவ் அனதர் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி எலிமினேஷனை கேன்சல் பண்ணி தப்பிக்க வச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலா செஃப் ஆஃப் த வீக் கோஸ் டு அரவிந்த். ஐயோ நிறைய குழப்பங்கள் ஆகுது இன்னைக்கு. அனிருத்தா மற்றும் சம்யுக்தா செஃப் ஆஃப் த வீக் வாங்கி இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.